இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 13/6/2025 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை மாலை 3:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இரவு 11:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மிகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதுல வெற்றி பெறுவதில் தாமதங்களும் ஏற்படலாம். வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்குங்க. இன்று உங்களுக்கு ஒரு மேலான நாள் என்றும் கூறலாம். பணியிட திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே ஒழுங்குமுறைப்படுத்தி பின்பற்றவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழிகாட்டுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சாதகமான போக்கும் காணப்படும். அலுவலக பணிச்சுமை மற்றும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இருந்தாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பண பற்றாக்குறையினால சிறு வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். யாரையும் பெரியதாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அவர்களினால ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்புடனும் செயலாற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய உதவிகளை அவ்வளவாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் என்று பண உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில சாதனைகளை புரியக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பண விஷயத்துல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கல்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலையில கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். நிதி நிலைமையும் சீராகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த அரசு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை மற்றும் வியாபாரம் இன்று சுமூகமாகவும் இருக்கும்.
வெளிவட்டாரத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதில புதிய மாற்றமும் உண்டாகும். சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தர்ம காரியங்கள்ல அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்ட செயல்களையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வேலைகளை கவனமாக முடிப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்குங்க. முக்கியமான முடிவுகளை இப்பொழுது எடுக்கவும் வேண்டாங்க. வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளும் சுமூகமாகவும் நடைபெறும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நட்பான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டை புதுப்பிப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். செலவுகள் சற்று கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாராவது முன்வரவும் செய்வாங்க. எதிரியாக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவவும் செய்வாங்க. பண பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பையும் எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் தேடி வந்து பேசவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அவர்களுடன் சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எப்பாடுபட்டாவது வசூல் செய்து விடுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலையில உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பீங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சலசலப்புகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்பொழுது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே சில புரிதல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். துணிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. பிரச்சனைகளும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதற்கு பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்ற சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலைகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். சுறுசுறுப்புடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று ஏதாவது ஒரு வகையில உணர்ச்சி வசப்பட்டும் இருப்பீங்க. இதனை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் மேற்கொண்டு இருக்கும் பணிகள் சம்பந்தமாக சிறு பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். சமாதானமான போக்குடன் இருந்தாலே போதும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து பயனுள்ள விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செலவுகள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தடுத்து ஏதாவது வேலைகள் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சிரமமாகவும் இருக்கலாம். எடுத்த வேலைகளை சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். நிலம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. இருமடங்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வராமல் இருந்த கடன் தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. பொருளாதார நிலையில மேம்பாடும் உண்டாகும். பங்குச்சந்தை வியாபாரத்துல கணிசமான பலனையும் பெற்றுவிடலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது 1-2 முறை யோசித்து செய்தாலே போதும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால ஏதாவது சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவர்கள் கிட்ட அனுசரித்து பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தடைகளும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுல முன்னேற்றமும் இருக்கும். அரசு வேலையில இருந்து வந்த தோல்விகளும் நீங்கும். ஏமாற்றங்களும் நீங்கும். வேலைகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் கைகூடியும் வரலாம். எழுத்து துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவும் கிடைக்க பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பேசும் பொழுதும் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சேவை துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் இருக்கும். முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக வேலைகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடவும் செய்வீங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகரிக்கும் பணிச்சுமைகள் உங்களுக்கு கவலையை தங்க ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும்.
உங்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. இருவருக்கும் இடையில சமாதானமான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். கமிஷன் வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். விவசாய பொருட்கள் விற்பனையில லாபத்தையும் பார்ப்பீங்க. உதவி கேட்டு வருபவர்களுக்கு தட்டாமல் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு உரிய பங்கும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் இருக்கும். பழைய இனிய சம்பவங்களை நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். இப்பொழுது ஆதரவாகவும் பேசுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால வீண் அலைச்சல்களுடன் சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை நீங்க விட்டுப்பிடித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல இப்பொழுது விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பல விஷயங்களிலுமே இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முதலீடுகள்ல அதிகமாக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். முக்கியமான வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உணர்வு பூர்வமாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில திருப்பங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் என்ற சிக்கனமாகவும் செயல்படுவீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பனை தொடர்பான துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். பிள்ளைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது ஒரு மகான்களை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பல விஷயங்களிலுமே நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அனுகுணமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்வதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. அதற்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டுல தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்புடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே திடமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியாக பேசவும் செய்வாங்க. மன நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பணத்தை சேர்க்கவும் செய்வீங்க. சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க.
உறவினர்களும் வீடு தேடி வந்தும் பேசுவாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். என்று வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பிறருக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட சிக்கி இருந்த உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிக திட்டங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்களின் மூலமாக ஏதாவது புதிய வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான வேலைகள் கைகூடியும் வரும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகள் செய்வதும் நல்லது. பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான போக்கும் காணப்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல நீங்க அதிக பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. அவர்கள் கிட்ட உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில கையாளவும் செய்வீங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற தலைவலி சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வளைவுகள்ல அதிவேகமாக செல்லவும் வேண்டாம். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வங்கி கடன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை புரட்டுவதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். அவசரப்பட்டு விவாதங்கள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க வழிவிடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைவாக முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடியவும் காண்பீங்க. அடிக்கடி மனதில் இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நல்ல செய்திகளும் தேடி வரலாம். குடும்பத்துல இருந்து வந்த சஞ்சலமான சூழலும் மாறும். சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய கடினமான உழைப்பினால நல்ல நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
தொழில் தொடர்பாக லாபகரமான சூழலும் உண்டாகும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். சேமிப்பது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமாக புதிய வியூகங்களை அமைத்தும் செயல்படுவீங்க. ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க சாதகமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முகத்திலையும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஏதாவது மகிழ்ச்சியான விஷயத்திற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அமைதியுடனும் நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களை சிரமப்பட்டாவது சரி செய்து விடுவீங்க. பெண்களுக்கு எடுத்த வேலைகள் சிறப்பாகவும் முடிவடையும். வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். சேமிப்புகளை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய தங்க நகை சேமிப்புகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு வாகனங்களுக்காக செலவும் செய்வீங்க. வாக்கு வன்மையினால எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விரும்பிய பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. சிலருடைய விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படத்தாங்க செய்யும். ஆனாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவ்வப்பொழுது ஏதாவது பலவீனமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடித்த வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இழுபறியாக இருந்து வந்த பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் முடியும். வேலை தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். சில இடங்கள்ல பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அமையவும் காண்பீங்க. விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்கள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில படிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையிடங்கள்ல விமர்சன பேச்சுக்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகள்ல இழுபறிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. வசதிகளும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. சவாலான சில பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியில நீங்க நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணையுடனான உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. நிதிநிலை சம்பந்தமாக இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலை பளுவினால நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. அரசு வேலையில பதவி உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இருந்து வந்த சோம்பலான போக்கும் மாறும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வருமானத்துல கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கவும் செய்வீங்க. ஆனால் அதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய வழியில வீண் செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். என்று ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். பணம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்ப தொழில உங்கள் துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல மறைமுகமான போட்டிகளும் இருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். அவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சில வேலைகளை விடாப்பிடியாக செயல்பட்டு முடிக்கவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணியில சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய காதல் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்ப்புகளை நீக்கி செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். கூடுதலாக உழைத்து வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வேலையிடங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுக்கு என்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நீதிமன்ற வழக்கு தொடர்பாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய கருத்துக்களை கவனமாக முன்வைப்பதும் நல்லது. முடிந்து போன விஷயங்களை இப்பொழுது பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். திருமண வாழ்க்கை காதல் நிறைந்ததாகவும் இருக்கும். எந்த ஒரு முதலீடுகள் செய்வதற்கு முன்பாகவும் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சமூக வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகள் இடத்துல அனுசரணையான பேச்சுக்களும் நடைபெறும். நினைத்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிடித்தமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் கிட்ட ஒற்றுமையும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வழக்குகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். திருமண உறவு காதல் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். லாபமும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முறையுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உறவின் மதிப்பை உணர்ந்தும் செயல்படுவாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வேலை வாய்ப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வங்கியில இருந்து நிதி உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்த வங்கி தொகைகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க காதலியினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக எடுத்த வேலைகளை கச்சிதமாக முடிக்கவும் செய்வீங்க. என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். என்ற எந்த ஒரு வேலையையுமே உற்சாகத்துடன் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மனதுல துணிச்சலுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். பழைய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். என்று சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியுடனும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு தேர்வுல சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை மட்டும் சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பொழுதுபோக்கான விஷயங்களுக்காக வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைப்பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் மேம்படும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கலைப்பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில பதட்டங்களுடனும் படபடப்புடனும் காணப்படுவீங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து சென்றாலே போதுங்க. இன்று அனைத்துமே நன்றாகவும் நடைபெறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது என்பது சிரமமாகவும் இருக்குங்க. நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. பணியிடத்துல சூழ்நிலைகள் சாதகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட மோதல் போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த விவாதங்களும் நடைபெறலாம். உங்கள் தாயிடத்துல இருந்து அனுசரணையான பேச்சுக்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சி என்ற சராசரியாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்பட்டு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. விளையாட்டு போட்டிகள்ல மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவுல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் என்று சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வீட்டுல சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இது தொடர்பான முதலீடுகளை நீங்க ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிக ரீதியாக சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகள் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தெளிவும் உண்டாகும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன பய உணர்வுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒற்றுமையும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மீண்டும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வு போன்றவைகளும் ஏற்படலாங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறையுடன் சிந்திப்பதும் நல்லது தாங்க. சில விஷயங்கள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை விரைவாகவும் தைரியத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்றும் விடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல பெரியவர்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். அடுத்தடுத்து செலவுகள் வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். துணிச்சலாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேற்றுமைகளும் நீங்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். திறமையான பேச்சுக்களின் மூலம் எதிர்பார்ப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் கிட்ட இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கமும் படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் ஓரளவிற்கும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிடிவாதமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமணம் தொடர்பாக நல்ல வரனாகவும் கூடி வரலாம். காதல் உறவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண மாணவர்களுக்கு உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல அவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. பணியிடத்துல வேலைகளை சரியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால ஏதாவது குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். குழந்தைகளிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. நிறை குறைகளை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளும் ஏற்பட்டு நீங்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற படபடப்பான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஆர்வமின்மையும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று ஒரு பயனுள்ள நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.